ஆக்சுவலா உண்மையை சொல்லிட்டா ம். நேர்ல பார்க்க ஆரம்பிச்சது ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஓகே. நான் கொஞ்சம் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். துப்பாக்கிலாம் ரிலீஸ் ஆன அப்புறம் வரிசையா ஒரு 4 தடவை தியேட்டர்ல. கண்டினியூஸ். ஆமா, இத்தனைக்கும் எனக்கு அப்போ ப்ராக்டிக்கல் லேப் எக்ஸாம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. படத்தை பார்த்துட்டு வந்து நைட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மியூசிக் டன் 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 டன். ட்ரூத் என்ன வந்திருக்கு அப்படிங்கறத சத்தமா நீங்க சொல்லுங்க. தெய்வமே குருவாயூரப்பா. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் ஃபைனலி இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் சைன் லாங்குவேஜ். பேசக்கூடாது. வீடு, கோவில், கோவில் நூல். காலேஜ்ல ஒரு பொண்ணை பார்த்தீங்க, அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு, கட்டி பிடிச்சு. டேய் என்னடா இது வசனமே புரியல. டேனியல் லேண்ட்ஸ்கோப் நடிச்சிருப்பாரு. அது ஃபர்ஸ்ட் வேற மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப ஃபுல் இன்சைட் த டீம்ல இருந்தே ஆகாஷ் பண்ணா நல்லா இருக்கும், ஆகாஷ் பண்ணா நல்லா இருக்கும்னு விபி சார் வரைக்குமே போயிடுச்சு. அது டாக் இருந்தது. ஓகே. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல வந்து அது என்ன வந்திருக்கு அப்படின்னா ஆஷ் மார்க்கா சொல்லு. ஆஷ் ஏதாவது கிரேசியஸ்ட் பசங்க கூட சேர்ந்து நீங்க பண்ண ஒரு இன்சிடென்ட் சம்பவம் அந்த மாதிரி கேமரால GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. சூப்பர். இப்போ வந்து நம்ம கேமுக்குள்ள போறோம். எஸ். ஸோ ஆகாஷ் பிரதர், ட்ரூத் ஆர் டேர் காலங்காலமா திருவள்ளூர் காலத்துல இருந்து இந்த கேம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரூத் ஆர் டேர் கேம் கேம் ஆச்சு. ஆமா, மோசமான கேம் கூட. ட்ரூத் ஆர் டேர் கேம் எப்படி நம்ம விளையாட போறோம் அப்படின்னா, ஸோ கார்ட்ஸ் இருக்கு. இதுல கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஓகே. ஸோ இந்த கார்ட்ஸ்ல இருந்து ஒரு நம்பர் சூஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு கார்டு நீங்க எடுத்துக்கோங்க. ஓபன் பண்ணிருங்க பிரதர். என்ன கார்டு அப்படிங்கறது ஆடியன்ஸ் காமிச்சிருங்க. ஓகே. 10 இது என்ன வருது? ஹார்ட்ஸ். இல்ல ஸ்பேட். ஏன் bro? 10 ஸ்பேட் வந்திருக்கு. சோ நம்ம இப்போ ரெண்டு பேருமே கார்டு த்ரோ பண்ண போறோம். யாருக்கு 10 ஸ்பேட் ஃபர்ஸ்ட் வருதோ அவங்க சேஃப். ஓகே. வராதவங்களுக்கு ட்ரூத் ஆர் டேர் ஏதாவது ஒரு கார்டு எடுத்து அதுல இருக்கிறத நம்ம பண்ணியாகணும். போலாமா? ரெடியா? இது வந்து நம்ம இன் ஆர் அவுட் அப்படின்னு சொல்லி வச்சிட்டே இருக்கோம். 10 ஆஃப் ஸ்பேட் வரணும். ஆமா, 10 ஆஃப் ஸ்பேட் வரணும். ரெடியா? வரவங்க சேஃப். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். இன். கம் ஆன். எனக்கு தான். யாருக்குமே வராது போல. ஐயோ 10 ஸ்பேட் 10 நம்பர் வந்தாலே ஓகே. அப்போ நான் தான் சேஃப். ஆமா. அப்ப நான் தான் உங்களுக்கு கேட்கணுமா? ஆமா, இதுல இருந்து நான் எடுத்து ஒண்ணு எழுதி. ஐயோ என்ன நான் தான் இந்த கேம் எடுத்தேன், எனக்கே வருது. எப்படியும் அடுத்து எனக்கு வரும்ல. ஆமா, ஆடுங்க. ட்ரூத் ஆர் டேர். ஐயோ ப்ரோ, நான் ட்ரூத் சொல்லிடுறேன் ப்ரோ. ஸோ ஒரு கார்டு எடுத்து நான் ட்ரூத் சொல்றேன். அதுலயே क्वेश्चंस இருக்குமா? ஆமா, இதுலயே क्वेश्चंस இருக்கும். பிரச்சனை இல்ல. வாட் வாஸ் தி லாஸ்ட் திங் யூ சர்ச்ட் ஆன் தி இன்டர்நெட்? ஈஸியா காமிப்பேனே. பாண்டியன் ஸ்டோர் 2. ஏன்னா இது வந்து ஒரு சட்டில் மார்க்கெட்டிங் ஆமா. ஆமா. ஸோ பாண்டியன் அஃப்கோர்ஸ் நான் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. பாண்டியன் ஸ்டோர் 2 இந்த சீரியல் பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சர்ச். ஏன்னா நம்ம மீட் பண்ண போறோங்கிறதுனால. ஆமா, ப்ராஜெக்ட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இது வந்து வெரி ஈஸியான ஒரு இது. சேஃபா தப்பிச்சுட்டு நினைக்கிறேன். ரொம்ப சேஃப் ப்ரோ. பாண்டியன் ஸ்டோர் 2 தான் இருக்கு. உண்மை. ஸோ ஒன்று முடிஞ்சு. அடுத்த கேம் போலாமா? ஆமா. அதுல நிறைய எடுத்து வச்சிருக்கேன். ஆகாஷ் ப்ரோ மாட்டணும், அதுல இருந்து ஒரு கேள்வி வரணும். ஸோ இந்தாங்க ப்ரோ. இப்போ நான் ஒரு கார்டு எடுத்து போட்டுறேன். ஸோ என்ன கார்டு வந்திருக்குன்னா டைமண்ட் ஜே. இந்த டைமண்ட் ஜே வர வரைக்கும் நம்ம கார்ட்ஸ் வந்து த்ரோ பண்ணிட்டு. ஓகே. ஆமா, ரெடியா? கமான். நான் தான் அந்த டைம். தெய்வமே குருவாயூரப்பா. ஓகே. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் ஃபைனலி இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ட்ரூத் ஆர் டேர்? நல்லா யோசிச்சுக்கோங்க ப்ரோ. இப்போதைக்கு ட்ரூத். அடுத்து டேர் வேணாம். எந்த கார்டு வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரூத் என்ன வந்திருக்கு அப்படிங்கறத சத்தமா நீங்க சொல்லணும். Have you ever ghosted people after having a thing with them? இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுதுல்ல? ஏதோ ஒரு பர்சன் மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து ஆனா அப்படியே வந்து அவங்கள ஹேங்கிங்லயே விடுறது. அதாவது அதுக்கப்புறம் அவங்களோட பேசாம இருக்கிறது. அப்ப இருந்திருக்கும் ஆகாஷ் பிரதரோட லைஃப்ல கண்டிப்பா நிறைய இருந்திருக்கும். நிறையலாம் இல்ல ப்ரோ, எனக்கே ஞாபகம் இல்ல. பட் ஆனா இருந்திருக்கும் தான் நினைக்கிறேன். இருந்திருக்கும் நினைக்கிறேன். இருக்கு சொல்லுங்க. இருக்கு. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, வேணும்னு தோணி இருக்கலாம். அப்புறம் திடீர்னு ஐயோ வேணாம் நம்ம தனியாவே இருப்போம் அப்படின்னு தோணும்ல. அலோன் பர்சன் ப்ரோ. நீங்க அலோன் பர்சன்னா இந்த மாதிரி தனியாவே இருந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பவுமே இருப்பாங்க. எப்பவுமே
வைபா இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸோட. ஓகே ஓகே ஓகே. எப்பவுமே கேங்கா தான் இருப்போம். டீம் எல்லாம் எப்படி பட் இருக்கு? அதான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சிம்பிள் தான் ப்ரோ. இப்போ நமக்கு வந்து ஒரு விஷயம் ப்ராபப்ளி நமக்கு கரெக்ட்னு தோணும். ஆனா திடீர்னு வேணாம், ஐயோ இது ப்ராபப்ளி தப்பான விஷயமோ, நம்ம அவசரப்பட்டு யோசிச்சு அவங்கள லீட் ஆன் பண்ணிட்டோமோன்னு தோணும்ல. அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் இருந்திருக்கு, நிறையவே நடந்திருக்கு. நிறையலாம் நடக்கல ப்ரோ. ஐயோ, ஒன்று ரெண்டு நடந்திருக்குங்க, அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது. அதாவது இது நம்ம இந்த எந்த விஷயத்தையுமே நம்ம பிளான் பண்ணி செய்யறது இல்ல. அதுவா நமக்கு இன்னைக்கு திடீர்னு ஒரு விஷயம் வேணும்னு நினைப்போம். அப்புறம் திடீர்னு அதுல இருந்து வேற சில ரெட் ஃபிளாக்ஸ் நம்ம பார்த்துட்டு ஐயோ வேணாம் அப்படின்னு அந்த மாதிரி. இந்த மாதிரி இப்போ கெரியர் நமக்கு இதால நமக்கு கெரியர் டிராப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மிஸ் பண்ணது, நீங்க வந்து அவாய்ட் பண்ணது உங்க லைஃப்ல என்னென்ன அப்படின்னு மிஸ் பண்ணது கேக்குறீங்களா? ஸோ மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கானது இல்ல ப்ரோ. ஸோ அதை பத்தி நம்ம பேசுறதுல பாயிண்டே இல்லை. அது வேற யாருக்கும் எழுதுனது. பட் எனக்கு 2-3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணி இருக்கு. ஸோ அது வேணா நான் சொல்றேன். ஆக்சுவலா மாநாடு படத்துல வந்து நான் சொன்னல வெங்கட் பிரபு சார் ரொம்ப ஃபாலோ பண்ணியிருக்கேன். நிறைய எங்கேயாச்சும் ஒரு படத்துல நடிக்கும். ஸோ அதுல வந்து அந்த ரஃபீக்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட்ல வேற மாதிரி இருந்துச்சு. ஓகே. டேனியல் நடிச்சிருப்பாரு. அது ஃபர்ஸ்ட் வேற மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப ஃபுல் இன்சைட் த டீம்ல இருந்தே ஆகாஷ் பண்ணா நல்லா இருக்கும்னு விபி சார் வரைக்குமே போயிடுச்சு. டாக் இருந்தது. ஓகே. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல வந்து அது கேரக்டரா அது வேற மாதிரி, ஃபர்ஸ்ட் ரொம்ப இமோஷனலா ஒரு ஃபிளாஷ்பேக்லாம் இருந்து அந்த ரோல் வேற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் அதான் சொல்றேன்ல, வேற ஒருத்தருக்கு அதனால அது ஏஜ் பேலட்டாவே அது உட்காரல. அவங்க எழுதின ஏஜ் பேலட்லயே அது உட்காரல. ஃபர்ஸ்ட் வந்து அது ஒரு காலேஜ் பையன் மாதிரி சம்திங் அந்த மாதிரி யோசிச்சாங்க. 20 early 21 22 அந்த மாதிரி. அப்புறம் அது கதையா அது மாறும்போது நிறைய விஷயங்கள் வித் டைம் மாறும்ல. சோ அந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு என்னன்னா, எப்படியாவது ஒரு படத்துல ஒரு மெயின் ரோல் பண்ணிருந்தேன். ரொம்ப நாள் ஆசை இருந்திருக்கு. நடக்கும் நம்புறேன் இன்னைக்காச்சும். அதுதான் நீங்க சொன்ன மாதிரி அது நமக்கு எழுதப்படல. மாநாடுல நமக்கு எழுதல. வேற எதுலயாவது இஃப் இன் கேஸ் ஃபியூச்சர்ல வெங்கட் சார் எழுதுற பெரிய படத்துல பெரிய ரோல் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். லீட் ரோலே காத்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதேதான். சோ அடுத்து போயிடலாம் பிரதர். இப்போ நான் சூஸ் பண்ணோம்ல, கார்டு எடுத்து சூஸ் பண்ணி போடுங்க. என்ன வந்திருக்கு? கிங்டா. கிங் வந்திருக்கு. ஓகே, கிங் யாரு? வா ஆரம்பம். ரெடியா? என்னங்க டுடே எனக்கான டே. குயின் கிங் பாத்தீங்களா? சமயம் வந்திருக்கு. ட்ரூத் ஆர் டேர். ட்ரூத் எடுத்தாச்சு. டேர் பண்ணிடுவோமா? தாராளமா. கார்ட்ஸே கம்மியா இருக்கேன். ஆமா ப்ரோ. டாக் only in sign language for the next 3 rounds. சூப்பர். என்கிட்ட நான் வந்து ஒரே ஒரு ரவுண்ட், இந்த ரவுண்ட் மட்டும் என்கிட்ட நீங்க சைன் லாங்குவேஜ்ல பேசணும். நான் ஏதாவது क्वेश्चन கேட்டேன் அப்படின்னா ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் ஆகாஷ் பிரதர் எப்படி பண்ணீங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட? யா ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் சைன் லாங்குவேஜ். பேசக்கூடாது. வீடு, கோவில், நூல், பேக், ஸ்கூல், வீடு, ஸ்கூல், காலேஜில் ஒரு பொண்ணை பார்த்தீங்க, அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு, கட்டி பிடிச்சி ஓகே பேசணும்னு ஆசைப்பட்டீங்க உங்ககிட்ட. ஓகே பேசிட்டீங்க. ஐ லவ் யூ. இல்லை ஓகே எனக்கு ஒன்றையும் பிடிச்சிருக்கு, உன் தங்கச்சியும் பிடிச்சிருக்கு. அப்படி இல்லை. ஓகே அது இல்லை. அது என்ன பேசுனீங்க ஃபர்ஸ்ட்? என்ன வார்த்தை சொன்னீங்க அவங்ககிட்ட போயிட்டு? ஹாய் ஐ எம் ஆகாஷ். நீ பார்த்தீங்களா? நான் தான் டீச்சர் அந்த ஸ்கூலுக்கு. இல்லை ஓகே ஹாய் ஐ எம் ஆகாஷ். அப்புறம் டேய் என்னடா இது வசனமே புரியல. எல்லாரும் உங்களை லவ் பண்றாங்க, உங்க சார் பண்ணாம அப்படி இல்லை. ஃபைன் ரிவ்யூ இவர் பேசுன எல்லாத்துக்கும் ரிவ்யூ எடுக்கறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி காலேஜ்ல எனக்கு எப்படி புரிஞ்சதுன்னா, நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் மீட் பண்ணி பேசணும். ஓகே அந்த மாதிரி பிடிச்சோன்னே லவ் யூ கல்யாணம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஓகே போய் ஹாய் ஆகாஷ் பிரேம்குமார். ஓகே பிடெக் ஈஸி. அவ்வளவுதான். இதுதான் அந்த பிடெக் ஈஸியா? நான் கூட இப்படிங்க அவ்வளவுதான் ப்ரோ. ஓகே என்ன பேச முடியும்? சோ என்ன ப்ரோ ஆன்சரா இருந்துச்சு அங்க? வேற எதுவும் இல்ல, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை, அவ்வளவுதான். வேற எதுவும் உடனே எல்லாம் வேற என்ன ப்ரோ பேச முடியும்? we don't even know the person. கரெக்ட் பிடிக்கிறதுனால பேசுறோம் அவ்வளவுதான். அண்ட் நம்மலாம் வந்து இந்த ஸ்டாக்கிங் இதெல்லாம் சுத்தமா இதுவே இல்ல ப்ரோ. ஃபைன் அது கம்ப்ளீட்டா அகைன்ஸ்டும் நான். அதனால டீசென்ட்டா
பேசணும், இல்லைன்னா பேச வேண்டாம். அந்த மாதிரி இல்லையா? சூப்பர் ப்ரோ, நல்ல டிசைன் ப்ரோ. 4th ரவுண்ட். ஸோ இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா மர்க்கா சொல்லு. ஓகே சரியா? இது கிளவர். ஆமா ஆமா ஓகே. நமக்கு ஏ வந்தாலே போதும். ரெடி? ஏ வந்தாலே போதும். கமான் ப்ரோ. ஜோக்கர். நான் தான். கமான் நான் தான். சாரி ப்ரோ. அதாவது ஒரு என்ன சொல்றது இப்போ வந்து நான் இப்போ ட்ரூத் தான் ப்ரோ. ட்ரூத் தான் இல்லையா? இருக்கிறதே 4 கார்டு. நேம் a person you pretend to like but actually can't stand them. ஒரு பர்சனை வந்து நமக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம நடிக்கிறோம், ஆனா நமக்கு ஆக்சுவலா அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி லைஃப்ல இருக்காங்களா ப்ரோ? லைஃப்லலாம் அந்த மாதிரி இல்ல ப்ரோ. நான் நடிக்கலாம் மாட்டேன். எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது. ஆமா ஆமா. எவ்வளவு நாள் நடிக்க முடியும்? ஒரு நாள் தெரிஞ்சிடும். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சும்மா வந்து அவங்க ஆசைப்படுறாங்கிறதுக்காக சில ஸ்போர்ட்ஸ் பீப்புள்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் அவங்களுக்காக சொல்லுவேன். ஓகே அந்த பேர்லாம் நான் சொன்னேன்னா கமெண்ட் செக்ஷன் தம்பிஸ்து விடும் அப்படிங்கிற மாதிரி அவங்களை கலாய்க்கிறதுக்காக டீம் சேர்ந்து சூப்பர் அவர் அடிச்சாருன்னா பால் ஸ்டேடியம் தாண்டி போகும். எனக்கு யாருன்னு எனக்கு போய் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. நிஜ லைஃப்ல வந்து நான் அப்படி பிரிட்டெண்ட் பண்ண எனக்கு தெரியாது ப்ரோ. காரணம் என்னன்னா நம்ம அப்படி பிரிட்டெண்ட் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. ஒண்ணு எனக்குலாம் ஒரு நிமிஷம் கூட ஓட்ட வராது. தெரிஞ்சிடும். எனக்கு யாராவது பிடிக்காது அப்படின்னா அவங்களால ஈஸியா அதை கண்டுபிடிக்க முடியும். மூஞ்சே காட்டி கொடுத்துரும். அதனால நான் ரொம்ப வச்சுக்கவே மாட்டேன். அப்படி இருந்தா கம்ஃபர்டபிளா இல்லைன்னா நகர்ந்து வந்துருவேன். அந்த மாதிரி இப்போ நம்ம லைக் சினிமால இருக்கிறோம், மீடியால இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சிலரோட ஹெட்ஸோட பிஹேவியர், அவங்களோட நடந்துக்கிற விதம் நமக்கு பிடிக்காது. ஆனா அவங்க கிட்ட தான் நம்ம வந்து டிராவல் பண்ணி ஆகணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். அது எப்படி ப்ரோ ஃபேஸ் பண்றது? ஏன்னா நானுமே டெய்லி ஃபேஸ் பண்றேன். அது எப்படி ஃபேஸ் பண்றது? அது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு ஆர்கனைசேஷன்லலாம் நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா வந்து எல்லாரையும்லாம் நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டாங்க. சில விஷயம் நமக்கு பிடிக்காத மாதிரி தான் நடக்கும். பட் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனையை வந்து சாஃப்டா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலே எனக்கு தெரிஞ்சு பெட்டர் தான். அண்ட் நமக்கு யாரோடய செட் ஆகலைன்னா அவங்களோட ரொம்ப வச்சுக்காம இருந்தாலே போதும் ப்ரோ. அவங்கள போய் தேவையில்லாம ரப்பா அந்த ராங் சைட் பண்ணக்கூடாது. அவங்க வந்து பண்ணாங்கன்னா அது நம்ம தலையெழுத்து ஒன்றும் பண்ண முடியாது. இப்படிதான் ஆகணும். பட் தேங்க்ஃபுல்லி எனக்கு எக்ஸலண்ட் ராப்போ வித் மை என்டையர் பிஎஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் டீம் as well as ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் ஸ்டார் விஜய் சேனல் கூட இது வரைக்கும் எக்ஸலண்ட் ராப்போ. அது வந்து காட்ஸ் கிரேஸ் அப்படி அமைஞ்சது. சூப்பர் ப்ரோ. உண்மையிலே ஒரு நம்ம அதை பிளான் பண்ண முடியாதுல்ல. பட் யாரோடையுமே எந்த ஒரு இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆனதில்லை. எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். கிரேட் பிரதர். ஆனா நிறைய ஒர்க் ஸ்பேசஸ்ல நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ப்ரோ. அந்த பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே 100% அது இருக்கும். அதுவும் வளர்ந்து வர டைம்ல அது டெஃபினட்டா இருக்கும். வளர்ந்த அப்புறமும் இருக்குமே எப்பவுமே இருக்கும். ஆனா அதை நம்ம சேஃபா ஹேண்டில். இப்போ இருக்கிற விஜய் சாருக்கு உங்களோட ஹீரோ விஜய் சாருக்கே அந்த இது நம்ம பார்க்கும்போது அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டா லாஸ்ட் ரவுண்டா இந்த வாட்டியாவது கௌதம் ப்ரோ மாட்ட வைங்கப்பா. என்னப்பா ஃபர்ஸ்ட் மட்டும் தான் அடி வாங்கினேன். அடுத்து ஃபுல்லா 2 பாக்கா. எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் நான் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கு. நான் தான் ஏன் வர மாட்டேங்க. நான் தான் முடிஞ்சு ப்ரோ. சாரி ப்ரோ. எஸ் சோ சார். வாங்க ப்ரோ. அதாவது ப்ரோ நீங்க சொல்லிருக்கீங்க நம்ம ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட பிரதர் மாதிரி அப்படிங்கறதுனால இந்த ரவுண்டு விட்டு கொடுத்துறேன். விட்டு கொடுத்துறதெல்லாம் கிடையாது. இருக்கிற 3 கார்டுல ஒன்னு எடுத்தே ஆவணும் ப்ரோ. 3-2 ஆக்கிட்டு புடிச்சுக்கலாம் கேம். சரியோ ட்ரூத் ஆடா. நீங்க ட்ரூத் தான பண்ணீங்க. ஆமா டேர் போறோம் ப்ரோ. என்ன இருக்குன்னு தெரியல டேர் இதுல. பார்க்கலாம். அவன் பாட்டுக்கு வேற ஏதாவது எட்டி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி டேர்ல எதுனாலும் எடுத்துக்கோ. சரி ப்ரோ. 3யுமே பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ கூட பண்ணு. Call your friend and tell them you are kicked out from home and if you could stay with them for 1 month. பரதேசி நாயே வீட்டு பக்கம் வந்தா செருப்புகள் தட்டி போகிற மாதிரி தான் எனக்கு ஆன்சர் வருமே தவிர. பரவாயில்ல பண்ணுங்க. சீரியஸ்லி ப்ரோ. சீரியஸா ப்ரோ கால் பண்ணுங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லுங்க. நான் வந்து ரொம்ப நாளா வீட்ல கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன். இந்த சினிமாலாம் வேணாம்ட்டாங்க வீட்ல. என்ன வந்து வேற ஏதாவது வேலைக்கு போக சொன்னாங்க. நான் சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன்டா. கொஞ்ச நாளைக்கு உங்க கூட தான் இருக்கணும். உங்க வீட்ல எல்லாம் சொல்லிடு நான் நைட்டே வந்துருவேன்னு சொல்லிடு. என்ன சொல்றாருன்னு பாப்போம். நீங்க நம்பர் ஒரு மச்சானுக்காக உங்களுக்கு இடம் கொடுக்குறாரான்னு ஒருத்தம் கூட கிடையாது ப்ரோ. சீரியஸ்லி இப்ப பாருங்க, நீங்க வேணா பாருங்க மச்சான், இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ரூம் வந்து. இல்லடா உங்களோட மஞ்சுமல் பாய்ஸ் கால் பண்ணுங்க. கம் ஆன் யூ கேன் டு இட். அவங்க எல்லாம் மஞ்சுமல் மானங்கட்ட பாய்ஸ் ஆயிச்சாங்க எல்லாம். சரி ப்ரோ, என்னோட ஃப்ரெண்ட் ஒரு 23 வருஷம் பையனா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அது நான் சொல்லல. அது கௌதம் ப்ரோ ஆஃப் கேமரா சொன்னாரு. அதாவது என்ன ஃப்ரெண்ட்னா என்ன பையனா மட்டும் தான். உங்கள மாதிரி நினைச்சிட்டீங்களா என்னன்ற? இல்ல ப்ரோ. எனக்கு என்ன சொல்றது இல்ல ப்ரோ. பையனுக்கு தான் வெங்கட் பிரபு ஃபேனா இருக்கலாங்க. நான் கௌதம் மேனன் ஃபேனுங்கற. ஐயோ கம் ஆன் ப்ரோ கால் யுவர் ஃபோன். ரிவெஞ்ச் எடுக்கறாரே.
ரிவெஞ்ச். ஓகே ப்ரோ, ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணு. 23 வருஷம் ஃப்ரெண்ட் இவன். வாவ், என்ன சொல்றான்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு குட்டி, குழந்தையில ஆமா நாங்க 2 பேருக்கும் 26 வயசு. குட்டி வயசுல இருந்து கசின் தான் அவன். 2 பேரும் ஒன்னாவே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டேய் பார்த்து பண்றா தெய்வமே. ப்ரோ நம்பர் மாதிரி பேசுங்க. இப்போ எங்கடா இருக்க? ஆபீஸ்ல. ஒன்றும் இல்லை, ரூமில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. நான் அதான் இன்னைக்கு ரூமை விட்டு காலி பண்ணணும். காலி பண்ணி உன் கூட ஒரு 1 வீக் மட்டும் ஸ்டே பண்ணிக்கிட்டுமா? நீ என்ன பண்றேன்னா சைஸ்ல ரூம்கோ. சரி. ஏன்னா இங்கேயே நான் சும்மா தான் இருக்கேன். நான் எப்படி சொல்றது, கெஸ்டா தான் இருக்கேன். நமக்கு செட் ஆகாத பசங்க. நீயே கெஸ்டாக தான் இருக்க. சரி. ஆமா, அட்வான்ஸ் எதுவுமே நான் தரல. ஏன்னா டிவிஸ்ல இருந்த ரூம்ல பஞ்சாயத்து ஆகி பீங்கிட்டு இருந்தப்பதான் இங்க மாறினேன். சரி. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைடா, என் கூட ஒரு பொண்ணு இருக்கு. பொண்ணு இருக்கா? ஆமாண்டா, பொண்ணு இருக்கு. அந்த என்னோட ஃப்ரெண்டு தான் அவங்களும். நாங்கள் லிவின்ல இருந்தோம். அது 2 பேருமே வெளியில் வந்துட்டோம். பார்த்துக்கலாமாடா, சமாளிச்சுக்கலாமா? பொண்ணையும் சேர்த்தா? ஆமாண்டா. என்னடா அப்படி சொல்றேன்? ஆமாண்டா. பையன் பிரச்சனை இல்ல. 4 BHK இருக்கு நமக்கு. 4 BHK இருக்கா? அதிசயமா இருக்கு. எனக்கு ஒரு வாரம் அதான் 4 BHK இருக்குல்ல, ஒரு பெட்ரூம் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒதுக்கி கொடுத்துருங்க. டேரக்டர்னு ஒருத்தர் இருக்காரு, ஊர்படத்துல டேரக்டர். அவர் 2 BHK. அவரு தனி வீடு, இது தனி வீடு. என்னடா அப்படி சொல்லிட்டேன், நான் உன்னதான் நம்பி இருந்தேன். வரதெல்லாம் வச்சிடல, ஒன்னால பாத்துக்கலாம். பொண்ணு கூட்டம் தான். என்னடா பேசுறேன், தேங்க்ஸ்டா. ஒன்றும் இல்லை, ஒரு டேர் கால். இது ஒரு டேர் எனக்கு இப்படிதான் வந்துச்சு, ரூம் விட்டு வெளியில வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான். பிரச்சனை இல்லை. நீ எங்க வெளியே வரப்போ? நான் சும்மா சொன்னேன்டா. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ்டா. ஐயோ, கேவலமான கேள்வி கேட்டுட்டேன். நான் கூப்பிடுறேன். நான் போல வேடா. கண்ட வீடியோ எடுத்து போற ஒரு நாளைக்கு. ஆமா, அவர் கேட்டது கடைசி கேள்வி நம்ம செருப்பால இதெல்லாம் ஒரு என்னதான் ப்ரோ இது என்னோட பொழப்பு இல்ல? பரவாயில்ல ப்ரோ, நம்மளாம் ஒரே பொழப்பு தானே. ஆமா. சூப்பர் ப்ரோ, சூப்பர். நீங்க லாஸ்ட்ல அந்த பொண்ணோட வரேன் அப்படின்றது வந்து அவன் ஷாக் ஆயிடும். எதிர்பார்க்கலாம். என்னன்னா 23 வருஷமா நாங்க ஒன்னா ஃப்ரெண்டா இருக்குமா. என் லைஃப்ல பெருசா எந்த ஒரு பொண்ணுமே இன்டராக்ட் ஆனாதான் ஷாக்கு. பொண்ணா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஷாக்ல இருப்பான். நல்ல பையன் ப்ரோ. நானு நம்ப மாட்டீங்களா? இல்ல ப்ரோ, நம்புறேன். நீங்க சொல்றீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்டு யாரு ப்ரோ? இப்போ சின்ன வயசுல இருந்து எந்த பிரச்சனைனாலும் நான் கூப்பிட்டா வந்து நிக்கிற ஒரு ஃப்ரெண்டு. ராகுல் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு. அப்புறம் நம்ம விஜய் ஆஷிக் ப்ரோ. ஓகே. 2 பேரு. ஸ்ரீராமர் வந்து என் காலேஜ் ஃப்ரெண்ட். 3 பேர் வந்து 3 பார்ட்ஸ் ஆஃப் லைஃப்ல ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க. ஆஷிக் தான் ரீசெண்டா ஃப்ரெண்ட், ஒரு 8 இயர்ஸ் 7 இயர்ஸ். அதுவே ரீசெண்ட். ராகுல்ங்கிற பையன் வந்து நான் நீங்க சொன்ன மாதிரி 20 இயர்ஸ் குழந்தையா இருக்கும்போது. ஸ்ரீராம் வந்து காலேஜ் ஃப்ரெண்டு. ஸோ எதுனாலும் என்னால எதுனாலும் பேச முடியும், நம்பி என்ன வேணாலும் சொல்ல முடியும். அந்த மாதிரி. ஆமா. ஏதாவது கிரேசியஸ்ட் பசங்க கூட சேர்ந்து நீங்க பண்ண ஒரு இன்சிடென்ட், சம்பவம் அந்த மாதிரி? டீசெண்டா இருக்குது மட்டும் சொல்லிடலாம். ஏதாவது பக்கத்து ஏரியா போயிட்டு பொண்ணை சைட் அடிக்கிறது இல்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ணதில்ல. ஆனா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நாங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர் பசங்க மாதிரி நடிச்சு, ஏன்னா எல்லாமே ஒரே கலர் ஐடி கார்டு. ஓகே. ஸோ அப்போ வந்து நான் செகண்ட் இயர் பையன் மாதிரியும் என்னோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் மாதிரி இருப்பாங்க. ஓகே. காலேஜ்ல இருந்து யாராச்சும் பார்த்தாங்க, ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், எல்லாரோடயும் நல்ல டர்ம்ஸ்ல. அப்படியா? எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. ஓகே. நாங்க வந்து ரேக் பண்ணோம். அப்படியா? பேட்ச் பீப்புளே சும்மா எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஓகே. வேற டிபார்ட்மெண்ட். ஆமா, பசங்க பொண்ணுங்க எல்லாரும் ரேக் பண்ணோம், ஒரு கேங்கா. ஓகே. என்ன இருந்துச்சு? சொல்லிலாம் பண்ணல ப்ரோ, சும்மா அப்படியே கூப்பிட்டு நாங்க நீச்சல் அடிடா முட்டி போட்டு நாங்கலாம் இங்க சென்னை பசங்க. ஓகே. சோ அப்படியே எல்லாரையும் கூப்பிட்டு உங்க பேர் என்ன, சும்மா டான்ஸ் ஆடுங்க பாடுங்க, அதை வீடியோ எடுக்கிறது. ஓகே. அப்புறம் உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, எந்த டிபார்ட்மெண்ட் கேட்கறது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயே பண்ணோம். ஏன் பண்ணுவோம்னா நாங்க சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட். ராகிங்லாம் வந்து நாங்க ஹார்ம்ஃபுல்லாலாம் பண்ணல, ஜாலிக்காக. நிறைய பேர் ஷாக் ஆயிட்டாங்க, இவங்கெல்லாம் நம்ம ராக் பண்ணாங்க, நம்ம இயரா இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இயரா இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கே ஷாக்கிங். ஸோ நான் செகண்ட் இயர் மாதிரி போயிட்டு நைஸா அண்ணா கூப்பிடுறாரு. ஒரு 2 பேர் வந்து தேர்ட் இயர் மாதிரி நடிப்பாங்க, கொஞ்சம் பல்கா இருக்கிற பாடியா இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் குட்டியா இருப்போம். போயிட்டு இந்த பசங்க எல்லாம் கூப்பிட்டு சும்மா ராக்லாம் அந்த மாதிரி ஃபன்னுக்காக. ஏதாவது ஒரு பொண்ணுக்காக டீமே மச்சான் நான் தான், எனக்கு தான், அந்த மாதிரிலாம் யாருமே எதுவுமே இல்ல. என்ன எஸ்ஆர்எம் படிச்சிருக்கீங்க? அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. ஓகே.
ஒரு சிலர் ஏற்கனவே ஸ்கூல்ல இருந்தே லவ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகே. ஒரு சிலர் காலேஜ்ல வந்து ட்ரை பண்ணாங்க. சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, சில பேருக்கு ஒர்க் ஒர்க் அவுட் அவுட் ஆகல. ஆகல. அந்த மாதிரி யாருமே ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தவங்கள பிடிக்கும் அப்படின்னா அந்த இது பண்றது அந்த மாதிரிலாம் எங்க குரூப்ல யாருமே எதுவுமே இல்லையா? ஆஹா. சூப்பர் பிரதர். ஸோ நல்லபடியா நம்ம இந்த ட்ரூத் ஆர் டேர் கார்டு கேம் இதனால எவ்வளவு பணம் வரப்போகுதுன்னு வந்தாதான் தெரியும். கௌதம் ப்ரோ தான் கேட்டாரு. நான் இல்லைங்க. பசங்க கூட சேர்ந்து சில் பண்றது, ஹேங் அவுட் பண்றது, ஏதாவது பிடிச்ச பிளேஸ்க்கு அடிக்கடி போறது, சாப்பாட்டுக்காக ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறது, அந்த மாதிரி ஏதாவது. காலேஜ் படிக்கிறப்பதான் பயங்கரமா பேக் கேட்னு ஒரு இடம் இருக்கும் எஸ்ஆர்எம்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆ, ஆ. ஷவர்மா நல்லா இருக்கும், ரோல் சூப்பரா இருக்கும், பிரியாணி நல்லா இருக்கும். அங்க போவோம். காட்டாங்குளத்தூர்ல நீங்க? ஆமாமா, நான் ஓகே காட்டாங்குளத்தூர். ஓகே. டெய்லி ஒரு 1.5 மணி நேரம் போயிட்டு ம் ம். இங்க நுங்கம்பாக்கத்துல இருக்கிற என் வீட்ல இருந்து ஒரு 1.5 மணி நேரம் போயிட்டு திருப்பி வந்துடுறோம். எவ்வளவு ஆனா தூரம்? எங்களுக்கு டிஸ்டன்ஸ்லாம் ஃபீலே ஆகல. தெரியல. அங்க இருக்கும்போது ஜாலியா இருக்கும் bro. ஆமா. அந்த என்விரான்மெண்ட் கேம்பஸே வந்து செமையா இருக்கும். Fun. அதே மாதிரி ஏரியா ஃப்ரெண்ட்ஸும் செம்ம க்ளோஸ். எல்லாருமே லோயலா காலேஜ் அந்த மாதிரி விதின் நுங்கம்பாக்கம் தான் எல்லாருமே. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள், குட்டீஸ்னு ஒரு ஸ்பாட் இருக்கு, அங்கெல்லாம் வந்து முன்னாடி போயிட்டு இருந்தோம். அப்புறம் வேற எங்க காதர்னா வாஸ்கான் ரோட் சும்மா போறது. அப்போலாம் ஓகே. எல்லா இடத்துக்குலாம் போய் காசுலாம் செலவு பண்ண முடியாது. ஆமா ஆமா ஆமா. இப்போ ஏதோ கொஞ்சம் அங்க எங்கேன்னு போக முடியும். அப்போ வந்து கேனா பயங்கர ஃபேசினேஷன். சும்மா Okay. போய் பாக்குறது. என்ன ஷோரூம் லூயி வுட்டான்லாம் வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல, பயங்கரமான ஷோரூமா இருக்கு அப்படின்னு சும்மா பார்த்துட்டு வரேன். வெளியில இருந்து பசங்களா பாக்குறது, சும்மா நின்னுட்டு அப்படியே பார்த்துட்டு அந்த மாதிரி. அந்த மாதிரி. சூப்பர் பிரதர். ஸோ கம்மிங் பேக் டு உங்களோட அந்த ஆக்டிங் கரியர், Yes. நான் ரீசெண்டாக பார்த்தது கேள்விப்பட்ட வரைக்கும் 2 பிக்கெஸ்ட் சேனல் இன் தமிழ் இண்டஸ்ட்ரியில், 2லையுமே லீட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் கேட்டதில் ஃபஸ்ட்டு ஆகாஷ் பிரதரோட பேர் தான். எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அந்த ஒரு நிகழ்வு லைஃப்பில் நடந்ததுக்கப்புறம்? இப்பதான் நடந்துட்டு இருக்கு. ம். பிளான் பண்ணல. ம், ம். அனாமிகா அப்படின்ற ப்ராஜெக்ட் தான் சன். அதை பத்தி ஆமா. நம்ம பேசல இது வரைக்கும். ஆமாம் ஆமாம். பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு முன்னாடியே ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட். ம் ம். பெரிய டீம், வெறும் வீக்கெண்ட் மட்டும் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ சண்டேஸ் மட்டும் 2 to 3 வந்துட்டு இருக்கு சன்ல ஓகே. அண்ட் சன் நெக்ஸ்ட்ல. அண்ட் அது கொஞ்சம் வேற ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு லவ் ஸ்டோரி, கொஞ்சம் ஏபி சென்டருக்கான யங்ஸ்டர்ஸ் Yeah, கவர் பண்ணுற kind மாதிரி. of. யா யா. அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது நான் சத்தியமா வந்து ரெண்டும் ஒரே டைம்ல வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ. அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். அது கொஞ்சம் டிலே ஆனதுனால இது வந்துச்சு, இது பண்ணேன். ரெண்டுமே வந்து டைமிங் பாருங்க ஒரே நேரத்துல வந்திருக்கு. ம் ம். ஸோ ஒரே நேரத்துல வரும்போது நமக்கு செம ஹாப்பியா இருக்கும்ல. கண்டிப்பாக இது கண்டிப்பாக. வரைக்கும் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸோட கம்பேர் பண்றப்போ இது கொடுக்குற ரீச் அன்பிலியபிளா இருக்கு. ம் ம் ம். ஏன்னா 2 டாப் சேனல்ஸ், 2லயுமே நம்ம லீட் அப்படின்றப்போ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். சூப்பரான ஃபீலிங் இது. கமெண்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க? ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்கு. வேற வேற இது மாதிரி. வந்து பயங்கர அக்ரெசிவான கேரக்டர் கதிர். கதிர். ஆமாம் இது ஆமாம். வந்து பயங்கர பயந்தாங்குழி ராஜா ராணி ஜெய் மாதிரி. அந்த மாதிரி So, எனக்கு என்னன்னா 2 ஸ்பெக்ட்ரம்லயும் நடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பெரிய அந்த ஒரு ஆக்டரா ஆமா. சர்வே பண்ணணுங்கிறவங்களுக்கு அது பெரிய ஒரு இது ஒரு நல்ல ஜாலியான ஒரு ம், விஷயம். ம், இதுல வந்து நடுங்குவான், ம் ம். அம்மா அப்பானா பயப்படுவான், ஓகே ஓகே. பொண்ணுகிட்ட போய் பேசவே யோசிப்பான். அந்த மாதிரி. அதான் ஒரு ராஜா ராணி ஜெய் அந்த மாதிரி. இன்னொன்னு வந்து உங்களுக்கு தெரியும் கதிர் எப்படிப்பட்ட ரோல். ஆமா. அவன் வந்து திமிரான ஒரு சேட்டை பண்ணிட்டு aggressive, ஏதாவது திட்டு ஆமா. வாங்கிட்டு இருக்கணும். திட்டு வாங்கிட்டு இருப்பான், ஆமா. இல்ல யாரையாவது போட்டு அடிச்சிடலாம். அடிச்சிடலாம். ஆமா. அந்த மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவான ரோல். ஸோ ரெண்டையுமே பண்ணும்போது நமக்கு இதுக்கு ஒரு ஆடியன்ஸ், இதுக்கு ஒரு ஆடியன்ஸ், இந்த ஆடியன்ஸ் இங்க, இந்த ஆடியன்ஸ் இங்கன்னு ஒரு கிராஸ் பாலினேஷன் நடக்குது. சூப்பரா இருக்கும். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். பிளான் பண்ண முடியாது, ஆமா அந்த ஆமா. மாதிரி நடந்துட்டு இருக்கு. தேங்க்ஃபுல்லி அதுவுமே இப்போதான் 4 எபிசோட்ஸ் தான் ஏர் ஆயிருக்கு அனாமிகா. அண்ட் அதுக்கே ஒரு நல்ல நம்பர்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க Super. ஃப்ரம் சன். அண்ட் ஸ்டார் விஜய் உங்களுக்கு சொல்லவே வேணாம், பாண்டியன் ஸ்டோர்ஸ் கிரேட் நம்பர்ஸ். ஆமா, ஆமா. ரெண்டுமே நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பர் பிரதர். ஸோ கேட்கறதுக்கே ஹாப்பியா இருக்கு. இன்னும் நிறைய 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 விஷஸ் உங்களுக்கு இப்படி வந்துட்டே இருக்கும். நான் லைஃப்ல பண்ணதுல எனக்கு இது ஒரு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ம். பட் இப்போ சொல்லணும்னா ப்ராப்ளி இந்த டிசிஷன் ஆஃப் டேக்கிங் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சூப்பர். கதிரோட கேரக்டர் எடுத்தது என்னோட லைஃப் சேஞ்சிங் டிசிஷன் எனவே நினைக்கலாம் இல்லையா? சூப்பர் பிரதர். நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்றாங்க எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வெயிட். கௌதம் ப்ரோக்கு அப்புறம் இல்ல கௌதம் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஐயோ. எனக்கு அனுப்புவாரு, அதுக்கப்புறம் நாம ரெடி பண்ணிடலாம். வாய்ப்பே இல்லையா ப்ரோ? அதுக்குள்ள நீங்க ஒரு 10-15 படம் பண்ணிருவீங்களா அப்படிங்கிற லெவலுக்கு போயிடும். என்ன ப்ரோ இன்னும் 2-3 வருஷத்துலயேவா? அவ்வளோதான் இல்லை ப்ரோ. டைம் ரொம்ப எடுத்துக்கும் ப்ரோ நமக்கு கல்யாணம். ஸோ உங்களோட மேரேஜ் இல்லை எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது அப்படிலாம் எதுவுமே இல்லை ப்ரோ. ரைட் டைம் ரைட் பர்சன் கிடைச்சா மேரேஜ்க்கு எதுவும் அகேன்ஸ்ட் அதெல்லாம் கிடையாது ப்ரோ. மேரேஜுக்கு அகேன்ஸ்டா இல்லை? கண்டிப்பா. மேரேஜ்லாம் பிடிக்கிற ஒரு பையன் தான். ஆமா ஆமா, கல்யாணம் பண்ணி நல்ல அதெல்லாம் குழந்தை குட்டிகள் பெற்று அந்த மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுற பையன். நிறைய எல்லாம் வேணாம் ப்ரோ. இந்த காலகட்டத்துல பாப்புலேஷன் அவுட் பர்ஸ்ட் இருக்கிற கரெக்ட். ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சைல்டு இருந்தா போதும். ஒண்ணுதான் ப்ரோ. நான் கூட 2 கை காமிச்சிட்டு இருக்கேன். சரி இல்ல ப்ரிஃபரபிளி ஒண்ணு. ஏன்னா நம்ம நிறைய படிக்கிறோம்ல, பாப்புலேஷன் அவுட் பர்ஸ்ட் இருக்கு ப்ரோ. ஆமா ப்ரோ. அதெல்லாம் அப்புறம் பேசலாம். அதான் சீரியஸான டாபிக். ஸோ அண்ட் ஃபைனலி உங்களோட ரோல் மாடல், உங்களோட ஃபேவரட் ஹீரோ தளபதி விஜய் அவர்களை பத்தி நம்ம பேசி ஆகணும். ஸோ எப்போ பிடிக்க ஆரம்பிச்சு உங்களுக்கு விஜய் சார்? ஆக்சுவலா உண்மையை சொல்லிட்டா, ம். நான் வந்து நேர்ல பார்க்க ஆரம்பிச்ச அப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சேன். அப்படியா? ஓகே. நான் கொஞ்சம் சின்ன வயசுல பாத்திருக்கேன். ரொம்ப சின்ன வயசுல? ஆமா ப்ரோ. ஏன்னா அப்பா வந்து தளபதி சாருக்கு டாக்டரா இருந்தாங்க. வாவ். ஒரு 2016 வரைக்கும். ஓகே.
எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நேரில் பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து காட்ஸ் கிரேஸ் கிடச்சிது. ஒரு 4-5 தடவை மீட் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 தடவை ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் என்னோட ஃபேவரட் வந்து கத்திக்கு அப்புறம் புலி டைமில் மீட் பண்ணும் போது எடுத்த ஃபோட்டோ. அப்புறம் காவலன் பண்ணிட்டு இருக்கிறப்போ கால் உடஞ்சது சாருக்கு. அந்த டைம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு கீழே தான் ஃபோட்டோ எடுத்திருப்பேன். அதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் இருக்கு. எனக்கு அதனால தான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. நேரில் பழகும்போது நமக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்கும்ல. நான் சொன்னேன்ல, ஒரு குழந்தையால போய் ஒரு ஸ்டார் கிட்ட அவங்க கிட்ட ஃப்ரீயா பேச முடியும் அப்படின்னா அந்த ஸ்டார் வந்து he is the சூப்பர் ஸ்டார். ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார் இவங்களெல்லாம் பார்த்தா கிட்ஸால வந்து போய் அப்ரோச் பண்ணி பேச முடியுதுங்கிறது காரணம் என்னன்னா அந்த எனர்ஜி தட் தே பிரிங் ப்ரோ. ஒரு ரூம்குள்ள அவங்க வந்தாலே அந்த ஆரா இருக்குல்ல, நமக்கே போய் பேசணும்னு சின்ன வயசுல வந்து எப்படியாச்சும் போய் பேசணும் அப்படின்னு தோணும். அந்த சேஃப்டியான ஃபீலிங் இருக்குல்ல, அதுதான் மெயின் ரீசன். அதை தாண்டி எவ்வளவு பெரிய ஃபேன்லாம் வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ப்ரோ. நான் பயங்கரம் ப்ரோ. எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். துப்பாக்கிலாம் ரிலீஸ் ஆன அப்புறம் வரிசையா ஒரு 4 தடவை தியேட்டர்ல கண்டினியூஸ். ஆமா, இத்தனைக்கும் எனக்கு அப்போ ப்ராக்டிக்கல் லேப் எக்ஸாம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. படத்தை பார்த்துட்டு வந்து நைட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மியூசிக் அந்த மியூசிக் கேட்டுக்கிட்டே தான் ப்ரிப்பேர். ஓகே, என்னதான் ஆனாலும் நம்ம கொஞ்சம் படிக்கிற பையன்ல படிச்சாதானே விளையாட முடியும். அது திருப்பி நான் ஏன் சொல்றேன்னா, I used to use that energy for this. என்டர்டெயின்மெண்ட்ல கிடைக்கிற அந்த தளபதி கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த எனர்ஜியை படிக்கிறதுக்குலாம் நான் யூஸ் பண்ணிருக்கேன்றதுக்காக சொல்றேன். ஸோ அவரோட சாங்ஸ்லாம் கேட்டு சம்ஸ் போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்க இல்லையா? அண்ட் ஆடியன்ஸ் கொஞ்சம் ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா, அவரு கொஞ்சமா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, நல்லாவே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். அவரோட பர்சன்டேஜ் கேளுங்க 90, 95, 100 கிட்ட இருக்கும். அதெல்லாம் ஒரு 12th வரைக்கும் ப்ரோ. காலேஜ்ல எல்லாம் அப்படியே ஜாலியா அப்படி ஒரு மாதிரி அந்த காலேஜ் வைபே வந்து வேற மாதிரி மாத்திரும். காலேஜே மாத்திருச்சேங்க எல்லாரையுமே. பசங்க கூட சேர்ந்து அட்ராசிட்டி கட் அடிக்கிறது 12th வரைக்கும் தான் நீங்க சொல்றது எல்லாமே. 12th ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும், செகண்ட் இயர்ல இருந்து பாஸ் ஆனா போதும், அந்த மாதிரி அரியர் இல்லாம பாஸ் ஆயிட்டேன். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஒரு மெடிக்கல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலில எப்படி ஆக்டிங் ஒத்துக்கிட்டாங்க? ஒத்துக்கலாம் இல்ல ப்ரோ, அப்போலாம் இப்பதான் ஒத்துக்குறாங்க. ஓகே, இப்பதான் ஒரு 6 மாசம் முன்னாடி தான் சரி பரவாயில்ல பையன் பண்றான் போல இருக்கு ஓகே அப்படின்ட்டு விட்டாரு எங்க அப்பா. 2-3 வருஷம் முன்னாடி கூட எங்க அப்பா வந்து என்ன MBA படிக்க சொன்னாரு. ஓகே, போதும்டா நீ விளையாடுனது அப்படின்னாரு. என்ன விளையாட்டா இருக்கான்னு என்னப்பா சொல்றீங்க, ஏதாவது படி, அப்ராட் போயிடு, இல்லை எங்கேயாச்சும் ஏதாவது போய் வேலைக்கு போ, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு. அப்படியா? இப்பதான் ஒரு 6-8 மந்த்ஸா தான் இவ்வளவு நாள் ஆகுது ப்ரோ. ஆகுது, டைம் எடுத்துக்குது. ஓகே, 2016ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 8-7 இயர்ஸ் ஆகுது. ஒரு பேரண்ட்ஸ் வந்து நம்மள அக்செப்ட் பண்றதுக்கு ஆகுது. உங்களுக்குமே டைம். காரணம் என்னன்னா அவங்களுக்கான பயம் இருக்குல்ல. அவங்க வந்து இவ்வளவு படிக்க வச்சு இவ்வளோ ஒரு நல்லா வரணும்னு ஆசைப்படுவாங்கல்ல குழந்தைங்கள. ஏதாவது போயிட்டு எங்கேயாவது தப்பா ஏமாந்துருவாளோ இல்லை ஏதாவது வந்து, ஏன்னா ரிஸ்கியான ஒரு ட்ராக் நம்ம எடுத்த ட்ராக், அது கரெக்டா வர வரைக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். இப்போ ஏதோ பரவாயில்ல, டீசென்ட் பெட்டரா நம்புறாங்க. சரி, திங்ஸ் ஆர் ஃபாலிங் இன் பிளேஸ் அப்படின்னு நம்புறாங்க. சூப்பர். பட் அதுக்கான டைம் எடுக்கும். சூப்பர் பிரதர். ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் டெலிவிஷன்ல இது ரெண்டுமே ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. ஒன்னு வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2, இன்னொன்னு அனாமிகா. சூப்பர். படங்களும் ஆக்சுவலா வந்து பண்ணிட்டு தான் ப்ரோ இருந்தேன் சைட்ல. அது பிஃபோர் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 பண்ணது. அதுல ஒரு ஃபிலிம் வந்து அனீசர் கொஞ்சம் அந்த படத்துல இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, ஒன் ஆஃப் த 4 லீட்ஸா நானும் நடிச்சிருக்கேன். ஓ சூப்பர். பிக் பாஸ் தர்ஷன், ஆஷிக் அண்ட் விஜய் வர்மாலாம் நடிச்சிருக்கோம். அதை பத்தின அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும். அனீசர் பாடியிருக்காரு, ஒரு சாங்ல கூட ஃபீச்சர் ஆயிருக்காரு. ஸோ அந்த படம் இந்த இயர் எண்ட் ஆர் நெக்ஸ்ட் இயர் ஆச்சு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரிலீஸ் ஆயிடும்னு வந்துடும். அது நல்லா வந்திருக்கு அந்த ஃபிலிம். சூப்பர். அது இல்லாம சேரன் சார் வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அதுக்கப்புறம் அவரு இன்னொரு படம் இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க. பட் அதுல எனக்கு தெரியல, அதான் என்னன்னா பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம போய் இப்போ கமிட் பண்றது ரிஸ்க். கரெக்ட். டைம் அண்ட் இது மேனேஜ்மெண்ட். புரியுது. ஸோ பார்த்து சூஸ் பண்ணணும்னு ஆசை. எனக்கு என்னன்னா அட் அ டைம் இது மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம இருக்கக்கூடாதுன்னு தோணும் ப்ரோ. யூடியூப்லயும் ஏதாவது குவாலிட்டியான கண்டென்ட் பண்ணால் அதுக்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபிலிம்ஸும் நம்ம ரெஸ்ட் ஆஃப் த மந்த்ல, அதாவது இப்போ நம்ம ஒரு 1 to 15 பிஸியாக இருப்போம்னா 15 to 30ல நம்மளால வேற ப்ராஜெக்ட் ஸ்கெட்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அதை பண்ணலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ ஐ வாண்ட் டு டூ போத் அட் த சேம் டைம் அண்ட் எக்ஸ்ப்ளோர் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். சூப்பர் பிரதர். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் எடுக்கிற ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், நீங்கள் போய் பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதராக வந்து விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. உங்களுக்கும் அதே தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆர்ஜே பாலாஜி சார் வந்து கௌதம் குரு பத்தி பேசின ரீல் நான் பார்த்திருக்கேன். ஐ திங்க் வீட்ல விசேஷம், அந்த ஆமா வீட்ல விசேஷம் வந்ததுக்கு தான் இந்த பையனுக்கு சம்பளம் ஹைக் கொடுங்க, இல்லைன்னா நான் இவனை வேலைக்கு எடுத்துருவேன்.
அது காரணம் வந்து நீங்க யூ பிரிங் அ பாசிட்டிவிட்டி, யூ கீப் யுவர் கெஸ்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சிருக்கீங்க. Thank you, thank you so much. ஒரு ஆரா இருக்கு நீங்க பண்ற ஷோஸ்லயும். ஸோ அதை நான் நோட்டீஸ் பண்ணி உங்ககிட்ட சொல்றேன். Congrats to you too, bro. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் பெரிய ஆல் தி பெஸ்ட் ப்ரோ, சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் கெரியர் ட்ராவல் ஆகுறதுக்கு. ஸோ இதே சிரிப்போட இதே பாசிட்டிவோட சூப்பராக ஜாலியாக எனர்ஜியாக ஓடிக்கிட்டே இருங்க. ஒரு நல்ல லைஃப், ஒரு பிரைட்டான ஒரு லைஃப் செமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். Wonderful interview. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். Thank you. GUI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.